பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, நீங்கள் பெற்ற வாக்கு நிறைவேறப் போகிறது. ஆதார வசனம் 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 15வது வசனம். அவன் சாலமோன் சொன்னது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். பரிசுத்தவான்களாக ஆகுவதற்கு அழைக்கப்பட்டவர்களை ஒரு சிறு ஜெபம் செய்வோம். தகப்பனே, இந்த செய்தியை கேட்பவர்கள், தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பவர்கள், எத்தனையோ வாக்கு பெற்றும் ஒன்றும் நடக்கவில்லையே என்று எண்ணிக்கொண்டிருப்பவர்களுக்கு இன்று ஒரு விடுதலையை கொடுத்து நான் தான் சொன்னேன், நான் நிறைவேற்றி முடிப்பேன் என்பதை காட்டுவீராக. இயேசுவே நாமத்தில் பிதாவே, ஆமேன். கிறிஸ்து மேசியா உலகத்திற்கு வருவார். சர்வலோக பாவங்களுக்கு ஒரு பரிகாரி. ரட்சித்து தன்னுடன் சேர்த்து கொள்வார் என்ற தீர்க்க தரிசனிகளின் ஆகமங்களிலும் மோசேயின் ஆகமத்திலும் சங்கீதங்களிலும் தேவன் வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். ஆம், தேவன் முதலில் வார்த்தையைத்தான் அனுப்புகிறார். இஸ்ரவேல் மக்கள் அதை எல்லா நாட்களிலும் எதிர்பார்த்து கொண்டே இருந்தார்கள், சிறியோர் முதல் பெரியோர் வரை. இயேசு சமாரியா ஸ்திரீயுடன் உரையாடி கொண்டிருக்கும் போது யோவான் 4ஆம் அதிகாரத்தில் அவள் சொல்கிறாள், கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றாள். யோவான் 4:25. பார்த்தீர்களா? இயேசு பிறந்த காலத்தில் கிழக்கே இருந்து ஞானிய யூதரின் ராஜாவை கண்டு பணிந்து கொள்ள வருகிறார்கள். நட்சத்திரம் வழிகாட்டி கொண்டு வருகிறது. எருசலேமுக்கு வந்ததும் ராஜாவென்றால் அரமனையில் தானே பிறந்திருக்க வேண்டும் என்று இவர்களுடைய மன யூகத்தின்படி ஏரோது ராஜாவின் அரமனைக்குள் புகுந்தார்கள். இதை கேள்விப்பட்டதும் ஏரோது ராஜா பயந்தான். வேத விற்பனர்களை அழைத்து கேட்கிறான். அவர்கள் சொல்கிறார்கள், யூதயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்குளினி சிறியதல்ல. என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்க தரிசனாய் எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது மீக 5:2 எழுதப்பட்டுள்ளது என்று சொன்னார்கள். இது மத்தேயு 2:6 குறிக்கப்பட்டுள்ளது. எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு அதை தியானித்து அந்த வருகைக்காக, மேசியாவுடைய வருகைக்காக காத்திருக்கிறார்கள். ஏனென்றால் வார்த்தை சொல்லிவிட்டது, அது நிறைவேறியே தீரும் என்று. காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானோருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். இதை பவுல் கலாத்தியர் 4:5 பதிவு செய்துள்ளார். லூக்கா 2ஆம் அதிகாரம் 11-14 வரை வாசித்துக் கொள்ளுங்கள். வாயினால் சொன்னதை நிறைவேற்றி முடித்தார். எல்லா நியாயாதிபதியின் காலத்திலும், ஆசாரிகள் மூலமாக, ராஜாக்களின் காலத்திலும், தீர்க்க தரிசிகளின் மூலமாக தேவன் திருமணம் பற்றினதை நிறைவேற்றாமல் இருந்ததே இல்லை. அவ்வளவு வேதத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. யோசேப்பிற்கு சொப்பனத்தின் மூலம் பேசினார், நிறைவேற்றி கொடுத்தார். ஆதியாகும் 37ஆம் அதிகாரம் 5வது வசனத்தையும் ஆதியாகும் 41ஆம் அதிகாரம் 43வது வசனத்தையும் வாசித்துக் கொள்ளுங்கள். சொன்னது நிறைவேறிற்று. இஸ்ரவேல் மக்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி கானான் கொண்டு போய் சேர்ப்பேன் என்று ஆபிரகாமோடு, இதையே ஈசாக்கோடு, யாக்கோபோடு பேசினார், உறுதிப்படுத்தினார். ஆதியாகும் 15ஆம் அதிகாரம் 13-21 வரை வாசிக்க சொல்லுங்கள். இதை கரத்தினால் செய்து முடித்தார் என்பதை யோசுவா 19ஆம் அதிகாரம் 51 இவ்விதமாய் அவர்கள் தேசத்தை பங்கிட்டு 12 கோத்திரங்களுக்கு பங்கிட்டு முடித்தார்கள் என்று நிறைவேற்றப்பட்டது. வாயினால் சொன்னது தன் கரத்தினால் செய்து முடித்தார். அப்படியே உங்களுக்கு வாயினால் சொன்னதை நீங்கள் எடுத்து, வாயினால் சொன்னது தான் வேதத்தில் எழுதி வைக்கப்பட்டுள்ளது, அதை எடுத்து நீங்கள் வெகு காலமாக ஜெபித்து வருகிறீர்கள். நிச்சயமாக நிறைவேறு. ஏன் அந்த நாள் எந்த நாளாக இருக்கக்கூடாது? தாவீதுக்கு வாக்கு கொடுத்து கொண்டே வந்தார். ஒவ்வொரு வாக்கியம் நிறைவேற்றினார். ஆபிரகாமிலிருந்து ஆரம்பித்து தொடர்ந்து கொடுத்த வாக்குகளை நிறைவேற்றி முடித்தார். இதை யோசுவா சொல்லுகிறான், இதோ இன்று நான் பூலோகத்தில் எல்லாரும் போகிற வழியே போகிறேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்ன நல் வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்பதை உங்கள் முழு இருதயத்தோடு, உங்கள் முழு ஆத்மாவோடு அறிந்திருக்கிறீர்கள். அவைகளெல்லாம் உங்களுக்கு நிறைவேறிற்று. அவையில் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. யோசுவா 23:14. சாலமோன் இதை உறுதிப்படுத்தி எழுதி வைத்தான். இயேசு நீ நடக்கப் போகும் காரியங்களை குறித்து பேசுகையில், வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை என்றார். மத்தேயு 24:35. வெளிப்படுத்தின விசேஷத்தில் தேவன் யோவானுக்கு நீ நடக்கப் போவதை வெளிப்படுத்தினார். பாதிக்கு மேல் நிறைவேறிற்று என்று வேத விற்பனர்கள் அறிவிக்கிறார்கள். வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேறுதலின் வார்த்தைகள். அவை ஜீவ வார்த்தைகள், உயிருள்ள வார்த்தைகள், ஆவியுள்ள வார்த்தைகள், வல்லமையுள்ள வார்த்தைகள். எக்காலத்திலே கிரியை செய்து அது முடிக்கும்.
சொன்னவர் யார்? வானத்தையும் பூமியையும் படைத்தவர். அவர் சர்வ சிருஷ்டி கர்த்தர், சர்வ வியாபி, சர்வத்தையும் அவரது ஆளுகைக்குள் வைத்திருப்பவர். இஸ்ரவேலின் ஜெயவளமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை. மனம் மாற அவர் மனுஷன் அல்ல. 1 சாமுவேல் 15:29. அருமை மக்களே, இன்றும் ஏராளமான ப்ரூஃபுகள் உண்டு. உங்களுக்கு என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அதை பல கோணங்களில் உறுதிப்படுத்தியும் இருக்கிறார். திரும்ப திரும்ப அதே வாக்குகளை வருகிறதே என்று ஆச்சரியப்பட்டு போயிருப்பீர்கள். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இதுதான் உங்களுக்கு உண்டான தீர்க்க தரிசனம். இதை அம்பலப்படுத்தக்கூடாது, வெளியே சொல்லக்கூடாது. உங்கள் மனதுக்குள்ளேயே வைத்து நீங்கள் தியானம் பண்ணுங்கள். தீர்க்க தரிசனம் வேதத்திலிருந்து தான் வர வேண்டும், மனுஷனுடைய வாயிலிருந்து சொந்தமாக வரக்கூடாது. யாருக்கு வேதத்தில் சொல்லி இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் அது உங்களுக்குத்தான். தேவனே நீர் இப்படி செய்வேன் என்று சொல்லி உண்டே என்று ஆபிரகாம் முதற்கொண்டு கிருபையின் காலத்தில் அப்போஸ்தலர் காலம் வரை அதை டிமாண்ட் பண்ணி கேட்டு பெற்றுக்கொண்டார்கள். தேவன் மறந்து விடுகிறவரும் அல்ல, மறுக்கிறவரும் அல்ல. நீங்கள் உங்களது வயது, திறமை, சூழ்நிலைகளை கணக்கிட்டு சந்தேகப்படக்கூடாது. இனியா நடக்கப் போகும் என்று. ஆபிரகாமுக்கு எத்தனாவது வயது நடந்தது? 100 வயது நடந்தது. யோசித்து பாருங்கள். சகரியா எலிசபெத் தம்பதிக்கு எப்போது பிள்ளை கிடைத்தது? மிகவும் வயதாகிவிட்டது. கர்த்தர் இவைகள் எதையும் அவர் பார்ப்பதில்லை. சூழ்நிலை பார்ப்பதில்லை, உங்கள் வயதை பார்ப்பதில்லை, உங்கள் திறமையை பார்ப்பதில்லை, உங்கள் தாளந்தை பார்ப்பதில்லை. உங்கள் விசுவாசத்தை பார்க்கிறார். அவர் தன்னையும் உங்களது விசுவாசத்தை இதனோடு இணைத்து பொறுமையோடு பார்க்கிறார். 2 பேதுரு 1:5, 6, 7 வசனங்களை வாசியங்கள் உதவியாக இருக்கும். இந்த வாக்கை நீங்கள் இறுக பிடித்தது உண்டானால், விசுவாசிப்பது உண்மையானால், உங்களால் கர்த்தரை தேடாமல் ஸ்தோத்திரம் செய்யாமல் இருக்க முடியாது. அது நடக்கிற அன்னைக்கு நடக்கட்டும். என் தேவன் வல்லமையுள்ளவர், பொய் சொல்ல மாட்டார். இன்று எனக்கு என்ன சொல்கிறாரோ அதை நான் செய்வேன் என்று சந்தோஷமாக இருப்பீர்கள். வாக்கை நீங்கள் மறந்தாலும் அவர் மறப்பதில்லை. நீங்கள் பெற்ற வாக்கை தினமும் தூக்கி பிடித்து ஜெபியுங்கள். உங்களது விண்ணப்பம், ஏக்கம், வேண்டுதல் ஒன்றையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை. மனிதன் தள்ளுவான். காலம் நிறைவேறின போது இயேசு பிறந்தார் என்ற வாக்கின்படி எல்லாம் அதன் காலத்தில் வந்து சேரும். அதுவரை உங்களுக்கு எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கிறார். கலங்கக்கூடாது, பயப்படக்கூடாது, அவிசுவாசமான வார்த்தைகளை பேசக்கூடாது, சோர்ந்து போக்கக்கூடாது, சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது. இது பொறுப்பு. ஏன் அந்த நிறைவேறக்கூடிய நாள் இன்றே இருக்கக்கூடாது என்று கேளுங்கள். வாயினால் சொன்னதை கையினால் நிறைவேறும் நாள் இந்த நாளாக இருக்கட்டும் என்று இயேசுவே நாமத்தில் ஜெபிக்கிறேன். இயேசு பரிபூரணமாகவே நம்மை ஆசீர்வதிக்க வந்திருக்கா. யோவான் 10:10. ஏதோ கொஞ்சம் கொடுத்தா பரவாயில்ல என்று நினைக்காதீர்கள். ஒன்று விடாமல் சகலத்தையும் பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். தகப்பனே, வேதத்துள்ள பரிசுத்தவான்கள் சொன்னது போல நாங்களும் சொல்லுகிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்த எல்லா வாக்குகளையும் நிறைவேற்றினீர் என்று சொல்லக்கூடிய காலம் சமீபித்து வருவதாக இயேசுவே நாமத்தில் பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா.